மாணவர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய டேப் ஐஏஎஸ் அகாடமில 18வது ஆண்டுடைய தொடக்க விழாவை முன்னிட்டு என் தமிழ் அப்படிங்கிற ஒரு தேர்வு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அறிமுகப்படுத்திருக்கோம். இந்த என் தமிழ் தேர்வு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 தேர்வுகளை வந்து கொண்டுள்ளது. தமிழ் பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் தன்னிறைவு அடையும் பட்சத்திலையும் தமிழ் பாடத்துல நல்ல ஸ்கோர் எடுக்கணுங்கிறதுக்காகவும் இந்த என் தமிழ் அப்படிங்கிற வந்து டெஸ்ட் பேட்ச் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். ஒரு மாணவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த என் தமிழ் தேர்வு வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில ஃபுல் டெஸ்டா படிச்சு ஒரு டெஸ்ட் கூட ஆப்சென்ட் ஆகாம எல்லா வினாக்களையும் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா தமிழ்ல நல்ல ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாம்ல வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இப்போ இதனுடைய முதல் தேர்வு வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து தேர்வு நடக்க போகுது. இது வந்து நம்மளுடைய 18வது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஓப்பன் டூலாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வு மாணவர்களும் எழுதும் வண்ணம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 18,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து தேர்வு எழுதுறாங்க. ஒரு சின்ன பரிசு தொகையை நம்ம வந்து அறிவிச்சிருக்கோம். இதுல முதல் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் கலைச்சொற்கள் சார்ந்த அந்த வரலாற்று பாடம் வந்து இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அதை கிளாரிஃபை பண்றதுதான் அந்த வீடியோ. நான் வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டத்தை உங்க முன்னாடி நான் படிச்சு காமிக்கிறேன். நீங்களும் தெளிவா கேளுங்க. பல்துறை சார்ந்த கலைச்சொற்களை, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள் நீங்க படிக்கணும். அதுல அதாவது அப்படின்னு சொல்லிட்டு உதாரணமா சில வாக்கியங்கள் அவங்க வந்து சில டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இது உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள் நீங்க படிச்சுக்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர வரலாறு எங்கேயுமே கேட்க மாட்டேன்னு அவங்க சொன்னவே கிடையாது. இன்னும் சொல்லப்போனா ஸ்கூல் புக்ஸ்ல 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை புத்தகத்துல இருக்கக்கூடிய கலைச்சொற்களை படிக்கணும். தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்ட அந்த பேரகராதிலையும் இருக்கக்கூடிய கலைச்சொற்களை நம்ம படிச்சுதான் ஆகும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இல்லைங்கிறத தாண்டி படிச்சா வந்து பாத்தீங்கன்னா வீண் போயிடாது. இன்னொன்னு நேரத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல படிப்பதற்காக விரயம் பண்றோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருக்கக்கூடிய நீங்க இவ்வளவு டாபிக்ஸ் நீங்க படிக்கிறதே நீங்க வந்து நேரத்தை விரயமாக்குறதுன்னு எடுத்துக்க மாட்டீங்க இல்லையா? இது வந்து நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல் தானே எடுத்துக்கிறீங்க. அந்த நோக்கத்துல வந்து நீங்க படிங்க. அப்போ மாணவர்கள் இந்த முதல் தேர்வு வந்து பாருங்க 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புதிய மற்றும் பழைய புத்தகத்தை நீங்க படிக்கணும். அழகு 7ல் இருக்கக்கூடிய திருக்குறள் 20 அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும். கூடுதலா தமிழ் அறிஞர்களும் தொண்டும் வந்து பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணணும். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள கலைச்சொற்களை நீங்க படிக்கணும். கூடுதலாக இந்த வரலாறும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிச்சுதான் ஆகணும். ஏன் அப்படின்னா நாளைக்கு திடீர்னு வந்து இந்த கேள்வி வந்து கேட்டுட்டாங்க அப்படின்னா அங்க போயிட்டு நம்ம யோசிக்கிறதுல எந்தவித யூஸுமே இருக்காது. அப்போ ஒரு சிலபஸ்ல வந்து நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னா நாங்க வெரிஃபை பண்ணாம வைக்க மாட்டோம். அதுல வந்து வரலாற்று சார்ந்த பேரகராதியோட சேர்த்து ஸ்கூல் புக் சார்ந்த கலைச்சொற்களும் நீங்க படிக்கிறது தான் அதனுடைய மீனிங்கா இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து இதுக்கான சோர்சஸ் ஆஃப் மெட்டீரியல்லாம் உள்ளடக்கிய ஒரு டிரைவ் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். கண்டிப்பா அதுல போய் மாணவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான எல்லா பாடத்திட்டத்துக்கான சோர்சஸும் அதுல வந்து இருக்குது. நீங்க போய் கட்டாயம் அதை டவுன்லோட் பண்ணி படிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கோங்க. இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தேடி இல்லைன்னா அதற்காக வந்து பாத்தீங்கன்னா நாம பொறுத்திருந்து நேரத்தை நம்ம வந்து விரயமாக்க வேணாம். இதற்கு அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய அனைத்து டாபிக்ஸும் நீங்க படிச்சு அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா தரவா வந்து 100% வந்து படிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. அதனால ஒரு சின்ன கிளாரிபிகேஷன்ஸ் தான். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து வேர் டு ஸ்டடி அதையும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வீடியோ வந்து இந்த இதுல ஷோகேஸ் பண்றேன். இதுல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் நீங்க படிக்கணும். கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா நாம சோர்சஸும் உங்களுக்கு வந்து லிங்க்ல கொடுத்துருக்கோம். கட்டாயம் மாணவர்கள் முதல் தேர்வுக்கு நல்லபடியா ப்ரிப்பேர் ஆகுங்க. எல்லாருமே வந்து எல்லா மாணவர்களும் வந்து பாத்தீங்கன்னா பயன்பெறும் வகையில தான் வந்து இந்த என் தமிழ் தேர்வு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதனால மாணவர்கள் எந்தவித கஷ்டமோ இல்ல சிரமமோ பட தேவையில்லை. படிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நாம கொடுத்துருக்கோம். கட்டாயம் அதை வந்து படிச்சுக்கோங்க. அரசு பணி கனவோடு காத்திருக்கும் உங்களை போன்ற மாணவர்களுக்கு எப்பவுமே டேப் வந்து உறுதுணையா இருக்கும். டேப்போடு இணையுங்கள், அரசு பணி பெறுங்கள். நன்றி.